இன்னைக்கு நம்ம கம்பேர் பண்ண போறது 30,000 ரூபாய் வர்சஸ் 40,000 ரூபாய் ஸ்மார்ட் போன். 30,000க்கு மோட்டோ S70 ஸ்லீக்கா ஸ்லிம்மா கொண்டு வந்திருக்காங்க. அதே 40,000க்கு Oppo Reno 14 ஸ்டைலிஷ் டிசைனோட இருக்கு. சோ கம்ஃபர்ட்டா இல்ல ஸ்டைலிஷ் டிசைனா மோதி பார்த்துடலாம். சோ முதல்ல விலை மோட்டோ S70 ஸ்டார்டிங் பிரைஸ் 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 30,000 ரூபாய். அதே Reno 14 அதே வேரியன்ட் 40,000 ரூபாய். சோ பிரைஸ் டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் இருக்கு. ஆஃபர் எல்லாம் போட்டா கூட 8,000 ரூபாய் இருக்கு. ஆனா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு சிமிலர் ஃபீச்சர்ஸோட வருது. ஸோ அதுதான் எல்லாருக்கும் கன்ஃபியூஷன். 10,000 ரூபாய் அதிகம் கொடுத்து Reno 14 வாங்கலாமா இல்ல மோட்டோ S70 வேல்யூவா இருக்குமா அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாக்ஸ்ல ரெண்டு ஸ்மார்ட் போனுமே தேவையான எல்லாமே இருக்கு. டிபியூ கேஸ் மட்டும் மோட்டோ S70ல இல்ல, Reno 14ல டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. டிசைன் இன் ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டோ S70 இது வரைக்கும் லான்ச் ஆனதுல ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் போன். வெறும் 5.99 mm திக்னஸ் தான், வெயிட்டும் 160 கிராம் தான். அதே Reno 14 7.3 mm திக்னஸ் 187 கிராம். டிசைனை பொறுத்த வரைக்கும் Oppo Reno 14 கிளாஸ் பேக் பேனலோட வருது. ஸ்மூத்தா இருக்கு, ஒரு ஃபெதர் பேட்டர்ன் இருக்கிறதுனால பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. கேமரா மாடியூல்லுமே ஒரு மெட்டல் ரிங் கொடுத்துருக்காங்க. அதே மோட்டோ S70 டெக்ஸ்சர்ட் பேக் பேனலோட வருது. அதனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மத்திய ஸ்கேட்ச் பண்ணாது. டிபியூ கேஸ் கூட தேவையில்லை. கேமரா மாடியூல் சுத்தியும் இந்த மெட்டல் ரிங் ப்ளூ கலர்ல பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ரெண்டுமே மெட்டல் ஃப்ரேம்ஸோட தான் வருது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. Reno 14ல IR பிளாஸ்டர் இருக்கு. அதே மோட்டோ S70ல AI கீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனலாவும் இருக்கு. ஜஸ்ட் லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதே டபுள் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்டிங்ல நோட்ஸ் எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. பட் Reno 14ல AI கீயோ இல்ல அலர்ட் ஸ்லைடர் அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனல் கீஸும் இல்ல. டியூரபிலிட்டி ஃப்ரண்ட்ல ரெண்டுமே கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங் ரெண்டு இதுலயுமே IP68 69 சர்டிபிகேஷனோட வருது. ஆனா மோட்டோரோலால அடிஷனலா மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேஷனும் இருக்கிறதுனால தெரியாம கீழே போட்டாலும் எதுவுமே ஆகாது. டிசைன் கம்ப்ளீட்டா சப்ஜெக்டிவ் தான். பட் எனக்கு இன்ஹேண்ட் ஃபீல் மோட்டோ S70 கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கு. லைட் வெயிட்டா இருக்கு, ஸ்லிம்மா கம்ஃபர்ட்டா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. டிஸ்பிளே மோட்டோரோலா S70 கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே 6.7 இன்ச்சஸ்க்கு எக்ஸ்ட்ரீம் AMOLED பேனல். அதே Oppo Reno 14 6.59 இன்ச்சஸ் AMOLED பேனலோட வருது. ரெண்டுமே 1.5K ரெசல்யூஷன், ரெண்டுமே 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ரெண்டு இதுலயுமே HDR10+ சப்போர்ட் இருக்கு. நான் யூடியூப்லயும் போய் செக் பண்ணி பார்த்தேன். HDR பிளேபேக் ரெண்டு இதுலயுமே இருக்கு. ரெண்டையுமே சைட் பை சைட் கம்பேர் பண்ணும்போது டிஸ்பிளே அவுட்புட் ஒரே மாதிரி தான் இருக்கு. Reno 14 அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. அதே மோட்டோ S70 அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கலர் காலிபிரேஷனும் நல்லா இருக்கு. ஸோ கலர்ஸ் ரிச்சா காட்டுது. ஆடியோ ரெண்டுமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மோட்டோ S70ல டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் இருக்கு. நீங்களே அவுட்புட் கேட்டு பாருங்க. ரெண்டு இதுலயுமே பேஸ் நல்லாவே இருக்கு, கிளியரா இருக்கு. பட் எனக்கு Oppo கொஞ்சம் பெட்டரா இருந்த மாதிரி இருக்கு ஆடியோல. பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னு MediaTek, இன்னொன்னு Snapdragon. Oppo Reno 14 MediaTek Dimensity 8350. அதே Motorola S70 Snapdragon 7 Gen 4. ரெண்டுமே 4 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட். ரெண்டுமே LPDDR5X RAM UFS 3.1 ஓட வருது. அந்த ஸ்கோர்ஸ் மோட்டோ S70ல நல்லாவே வந்திருக்கு. அதே Reno 14ல 52% மேல என்னன்னு தெரியல, அங்கேயே ஸ்டக் ஆகி ரன்னே ஆகல. இந்த மல்டி டாஸ்கிங் ஆப் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றதெல்லாம் ரெண்டுமே குவிக்கா இருக்கு. அனிமேஷன்ஸுமே நல்லா இருக்கு. கேமிங் பொறுத்த வரைக்கும் மோட்டோரோலா BGMIல 120 FPS சப்போர்ட் பண்ணுது. அதே Oppo அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 FPS தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னு தெரியல. பட் ரியல் டைம்ல கேம் விளையாடும் போது ரெண்டுமே ஸ்மூத்தா தான் இருந்தது. அதே தெர்மல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா MediaTek அப்படிங்கறதுனாலே என்னன்னு தெரியல, கேமரா யூஸ் பண்ணும் போதும் சரி, கேம் விளையாடும் போது கொஞ்சம் ஹெவி டாஸ்க் எல்லாம் பண்ண உடனே சூடாக ஆரம்பிச்சிருது. பட் மோட்டோ S70 அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டா வார்ம் ஆகுது, பெருசா சூடாகல Reno 14க்கு கம்பேர் பண்ணும்போது. சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Reno 14 Android 15 வருது. அதே மோட்டோ S70 இப்போ லேட்டஸ்ட் Android 16 வருது. அப்டேட்ஸ் ரெண்டு இதுலயுமே 3 years OS அப்டேட் இருக்கு, 4 years செக்யூரிட்டி அப்டேட் இருக்கு. அதே UI அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம 40,000 ரூபாய் போன்ல இவ்வளோ ப்ளோட்வேர்ஸா ஸ்க்ரால் பண்ண தேவையில்லாம ப்ளோட்வேர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நோட்டிபிகேஷன்ஸும் வருது Reno 14ல. இதுக்கு கம்பேர் பண்ணும்போது மோட்டோ S70 எவ்வளவோ பரவாயில்ல, ஒரு கிளீன் UI அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேட்டரி ரெண்டுமே சிலிகான் கார்பன் தான். மோட்டோ S70 5000 mAh கூடவே 68 வாட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதே Reno 14 6000 mAh 80 வாட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஆனா மோட்டோரோலா S70ல எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும்.
ரெண்டுமே 1 மணி நேரத்துல உங்களுக்கு ஃபுல்லா சார்ஜ் ஆயிடும். பேட்டரி கெப்பாசிட்டி Reno 14ல அதிகமா இருந்தாலுமே ரியல் டைம் யூஸ் பண்ணும்போது Moto S70 தான் பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கு. நாங்க 1/4 மணி நேரம் கேம் விளையாடும் போது Reno 14 8% குறைஞ்சது அப்படின்னா வந்து Moto H70 வந்து 7% தான் குறைஞ்சது. காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சிப்செட்டா இருக்கலாம். ஏன்னா Reno 14ல வந்து அதிக கிளாக் ஸ்பீட் இருக்கு சிப்செட்ல, அதனால பேட்டரி கொஞ்சம் வேகமா இருக்கும். அதே Moto H70 உடைய சிப்செட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை விட கம்மி கிளாக் ஸ்பீட் அப்படிங்கறதுனாலயும் வந்து உங்களுக்கு பேட்டரி ஆப்டிமைசேஷன் ரியல் டைம்ல Reno 14 விட Moto H70ல நல்லா இருக்கு. கேமரா ரெண்டுமே மெயின் சென்சார் 50 மெகா பிக்சலோட வருது. ஆனா இங்க Moto H70 அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைடுமே 50 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. ஆனா Reno 14ல அல்ட்ரா வைட் 8 மெகா பிக்சல். ஆனா டெலிபோட்டோ லென்ஸ் இருக்கு, அதுவும் 50 மெகா பிக்சல். செல்ஃபி கேமரா ரெண்டுமே 50 மெகா பிக்சலோட வருது. ரெண்டு இதுலயுமே கேமரா யூசர் இன்டர்ஃபேஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ டே லைட்ல அவுட்புட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் ரெண்டுமே நல்லா கேப்சர் பண்ணுது. ஆனா இங்க கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து Reno 14ல கொஞ்சம் நேச்சுரல் சைட்லயே வச்சிருக்கு. சப்ஜெக்டோடைய ஸ்கின் டோனா இருக்கட்டும், ட்ரெஸ் கலர் எல்லாருமே வந்து நேர்ல எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி இருக்கு. அதே Moto H70 அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது, அதுவுமே பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. Moto H70ல நார்மல் போட்டோஸ் நீங்க 20x வரைக்கும் ஜூம் பண்ணி எடுக்கலாம். அதே Reno 14ல 120x வரைக்கும் நீங்க ஜூம் பண்ணி எடுக்க முடியும். அல்ட்ரா வைட் ரெண்டுமே டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு, டீடைல்ஸ்மே நல்லா இருக்கு. அதே கலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா Moto H70ல தான் நல்லா இருக்கு. ஸ்கையுடைய கலர் பாருங்க, இந்த இலை பூ எல்லாமே வந்து நல்லா கேப்சர் பண்ணிருக்கு Reno 14 விட. அதே போர்ட்ரேட் ஷாட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்ஜ் டிடக்ஷன் ரெண்டுமே நல்லா இருக்கு. இதுலயுமே டீடைல்ஸ் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் எப்படி வேணுமோ ரெண்டு இதுலயுமே நீங்க ஃபோக்கல் மாத்திக்கலாம். லோ லைட் போட்டோகிராஃபி ரெண்டு இதுலயுமே பெருசா டீடைல்ஸ் இல்ல. பட் Reno 14 கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா பெருசா நாய்ஸும் இல்ல. வீடியோகிராஃபி ஃப்ரண்ட் ரியர் ரெண்டு இதுலயுமே 4K 60 fps நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸ்டேபிளா ரெக்கார்ட் பண்ணுது. ரெண்டு ஸ்மார்ட் போனுமே டீடைல்ஸ் நல்லா கேப்சர் பண்ணுது, ஸ்டேபிளாவும் ரெக்கார்ட் பண்ணுது. கலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா Moto H70ல கொஞ்சம் ரிச்சா இருக்கிறதுனால பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. சோ கேமரா பொறுத்த வரைக்கும் நேர்ல பாக்குற மாதிரி கேப்சர் பண்ணணும், நேச்சுரலா இருக்கணும்னா Reno 14. இல்ல எனக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி சோஷியல் மீடியா ரெடி பிக்சர்ஸ் வேணும் அப்படின்னா வந்து Moto H70 இங்க பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். சிம் ஸ்லாட் ரெண்டுமே டுவல் சிம்மோட வருது. SD கார்டு சப்போர்ட் ரெண்டு இதுலயுமே இல்ல. நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் கால் குவாலிட்டி ரெண்டு இதுலயுமே நல்லா இருக்கு. 5G பேண்ட்ஸ் தாராளமா கொடுத்திருக்காங்க. 5G கனெக்டிவிட்டியுமே நல்லா இருந்தது. கால் ரெக்கார்டிங் ரெண்டு இதுலயுமே அவைலபிளா இருக்கு. எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகாம ரெண்டு இதுலயுமே கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே AI ஃபீச்சர்ஸ் இருக்கு. நீங்க போட்டோஸ் எடிட் பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம், நோட்ஸ் சம்மரைஸ் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. டெக்ஸ்ட் டு இமேஜ் ஏதாவது வால்பேப்பர் கிரியேட் பண்ணணும்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு இதுலயுமே கூகுள் உடைய Gemini Live சப்போர்ட் இருக்கு. ஆனா இங்க Motorola அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷனலா AI கீ அப்படின்னு கொடுத்திருக்கிறதுனால வந்து ஈஸியா நீங்க AI ஃபீச்சர்ஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். Reno 14ல அந்த மாதிரி ஆப்ஷன் இல்ல. சோ ஃபைனலா Moto H70 vs Reno 14 எது வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டிசைன் கம்ப்ளீட்டா சப்ஜெக்டிவ் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க வாங்கிக்கோங்க. கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நேச்சுரல் சைட் பிடிக்கும் அப்படின்னா வந்து Reno 14. இல்ல எனக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி சோஷியல் மீடியா ரெடி பிக்சர்ஸ் வேணும்னா Moto H70. மத்தபடி பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே Motorola தான் நல்லா இருக்கு. பில்ட் டிசைன் ஸ்லிம்மா கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்ட்டா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு, அதிக நேரம் யூஸ் பண்ணும்போதும் ஹீட் ஆகல, பேட்டரி ஆப்டிமைசேஷனும் நல்லா பண்ணிருக்காங்க, டிஸ்பிளேவும் நல்லா இருக்கு, கிளீன் யூசர் இன்டர்ஃபேஸ். இது எல்லாத்துக்கு மேல 10,000 ரூபாய் விலை கம்மி. ஸோ வேல்யூ ஃபார் மணியும் Motorola தான். ஃபிளிப்கார்ட்ல சேல் இப்போ லைவா இருக்கு. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். ஜெய் ஹிந்த்.